Hello guys, Cine பார்க்க போகிற ஜாப்பனீஸ் சீசன் இட்ஸ் ராங் வே டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் தன் சீசன் 1 எபிசோட் 6 பார்க்க போகிறோம். இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் அனிமேனால கொஞ்சம் திக்கி பேசுவேன், அது மனசில் வச்சுக்காங்க. சாரி கைஸ், அதுக்கு நான் சாரி கேட்குறேன். ஆனால் ஆடியோ அப்பப்போ குவாலிட்டியாக இருக்காது, ஸோ அதுக்கு நான் சாரி சொல்லியிருக்கேன். ஆனால் மற்றபடி குவாலிட்டிலாம் இல்லை, நல்லாயிருக்கும். சரி வாங்க வரலான்னு பேச வீடியோக்கோ போகலாம். இது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. நான் எந்திரிக்க போது தனியாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுமே எங்கள் அம்மாவுமே டஞ்சனில் காசு சம்பாதிக்கன்னு செத்துட்டாங்க அப்படின்னு நான் லிலுவே சொல்கிறா. இதுவே அவருக்காக எங்கே நான் சேர்ந்தேன். ஒரு வேலைக்கு சாப்பாடுக்கே நான் எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது நரக வாழ்க்கை வாங்கினேன். ஒரு வழி சாப்பாடுக்கே என்னை சாவடிச்சாங்க. அப்போ இவங்கள்ட்ட தப்பிச்சு தனியாக ஒரு வீட்டுக்கு போனேன், தனியாக ஒரு இடத்துக்கு போனேன். அப்போ நான் போய் பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஆனால் அது வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க சும்மா இல்லை, என்னையும் எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களையும் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருக்குமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்களுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாமல் அப்போ அதுலேருந்து நான் அட்வென்ச்சர் வெறுக்க ஆரம்பித்தேன். ரொம்பவே வெறுத்திருப்பேன் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லுவேன். இப்போ லோக்கி கார்டஸ் காமிக்கிறாங்க. அவங்க பேசல மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கான்வர்சேஷன் தான் காமிக்கிறாங்க. அதாவது எரினா கேட்டிருப்பாங்க லோக்கி கார்ட்ஸ், அதாவது இந்த ஃபேமிலியை பற்றி. அவங்களா ஒயின் செய்கிறவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஒன்ஸ் அவங்க ட்ராப் குடித்தா அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க, அந்த ட்ரக் மாதிரி. அவங்க வந்து அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனாங்க. கட்டாயம் பிடிக்கலான்ட்டோ விடாமல் அது கம்பல் பண்ணி குடிக்க வைப்பாங்க. அதுக்கும் அவங்களே அடிக்ட் ஆயிடுவாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன். சரிவா நம்ம லோக்கியுமே சொல்கிறாங்க, சரிவா நம்ம போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணானே அப்படியே எரினாவும் மனுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. பண்ணு சொல்கிறா. அவள் பைத்தியமாக உழவுருவா. ஆனால் அவர் ரொம்ப டேலண்ட் இல்லாமல் ஸ்கில் பண்ணுவார். அது சொல்கிறலாம் உண்மை, அந்த மாதிரி அவங்களே சொல்லிப்பாங்க. இப்போ லில்லியை காமிப்பாங்க, அதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க, ஏதோ தயார் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அப்படியே இப்போ சீன் கட்டாது ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹோமா ஃபேமிலி அட்வென்ச்சர்ஸ்னால லில்லிக்கு ஏதாச்சும் ஆவட்டு வருமோ அந்த மாதிரி ஹீரோ கேட்குறான். நான் கொழுப்புறேன்னு தப்பாக நினச்சிக்காத, அவன் கத்தி எப்படி காணா போச்சுன்னு தெரியுமா அப்படின்னு டெஸ்டாகமே சொல்ல ஹீரோ ஏதோ சொல்கிறான். பட் அது காமிக்க மாட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு அப்கமிங் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இப்போ லில்லியுமே சொல்கிறா, அவன் வந்து 10th ஃபாலோ போகலாம் மாஸ்டர். ஆனால் சொல்ல பாயிண்ட் மட்டும் 7th ஃப்ளோர் போனதுக்கே ஜஸ்ட்டு சரியாகணும், அதுவும் மேஜிக் வெப்பன் இருந்தனாலா அப்படின்னு இது ஹீரோமே சொல்கிறான். என்ன மாஸ்டர் இதுக்கெலாம் வைப்பீங்க, அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் காமிச்சாச்சுங்களேன், இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம், 11th ஃப்ளோரையும் இங்கே போகலாம் அப்படின்னு லில்லியுமே ஏதோ பிளான் போட்டு ஹீரோ கன்வர்சேட் பண்ணிடும். அப்போ இப்போ எரினா தான் காமிப்பாங்க. எரினா ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. பெல்லுக்கு ஏதாச்சும் அவுட் வந்து போகிறேன் லில்லினால, அந்த மாதிரி நான் டெஸ்டியாட்ட சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு அவங்களுமே நினச்சிருப்பாங்க. அப்போ ஏஸ் வலிஸ்டின் வந்திருப்பா. அப்படியே டஞ்சனை காமிக்கிறாங்க. எப்பயுமே 10th ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியும், கன்வர்சேட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இப்போ இது சொல்கிறா, மாஸ்டர் இதெல்லாம் மாஸ்டர்லாம் ரொம்ப இதாக இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பெரிய கட்டியாக கொடுக்குன்னு சொல்ல டெஸ்டியாக கொடுத்த கட்டியாக பாக்கியில் வச்சுக்கிறா. அதெல்லாம் ஹீரோமே அப்படி போகிறான். இப்போ ஏஸ் லிஸ்ட்டை ஏதோ பேசியிருக்காங்க. என்னன்னா எரினாமே சொல்கிறா, என்னன்னா எங்கே பாருங்கள் வந்து பால்னு ஒருத்தங்க காப்பாற்றினீங்களே, அவன் ரொம்ப ஆபத்தில் இருக்கான்னு சொல்ல அந்த பையனா அவன் எப்போயும் என்னை பார்த்து ஓடி போகிறான்னு சொல்ல நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, அவங்கள வெக்கப்பட்டு அப்படியே போகிறாங்கன்னு சொல்ல இப்போ இந்த சோமா ஃபேமிலி அட்வென்ச்சர்ஸ்லாம் ஹீரோ பார்த்து லிலி பார்த்து பேசிட்டு வராங்க. ரிக்வஸ்ட் உங்களுக்கு கேட்க வரான். ஆனால் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், நீங்கள் தான் வெள்ளியும் இல்லாமல் வெளில காப்பாற்றணும் அந்த மாதிரி அவனுமே இது ஃபார்மெட்டாக சொல்லுவாங்க. இப்போ டென்ஷனை காமிக்கிறாங்க. இது 4 பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது, அந்த மாதிரி ஹீரோமே நினச்சிட்டு போகிறான். இந்த இடத்துல நிறைய இது வரும் அந்த மாதிரி ஹீரோமே நினைக்கிறான். அப்போ பட்ட ஒரு பெரிய ஓர்க் வருது. ஓர்க்னா நான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படியே ஹீரோமே அந்த லில்லு கொடுத்த வெப்பனை எடுத்துக்கா. அப்படியே ஹீரோமே சண்டை போகலான்னு ரெடியாக இருப்பான். அப்படியே இப்போ சீன் கட் பண்ணுறாங்க. டெஸ்ட்டே எடுத்துக்கா அந்த எரினா வந்திருப்பான். நீ நினைக்கிற மாதிரி லில்லு ரொம்ப நல்ல பையன் கிடையாது, இல்லை அந்த மாதிரி பொண்ணு கிடையாது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சண்டை போட்டிருக்கான் ஹீரோமே ஈஸியாக சாவடிச்சிடான். பார்த்தா பக்கத்தில் இன்னொரு மாஸ்டர் வருது. ஹீரோ ஃபயர் போட் யூஸ் பண்ணுறான், ஈஸியாக சாவடிச்சிடான். பின்னாடி திரும்பி பார்த்தா லில்லி காணா. லில்லி எங்கே இருக்கா அந்த மாதிரி ஹீரோமே கத்திருக்கான். பார்த்தா நிறையா ஒர்க்ஸ் அதாவது மாஸ்டர்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஹீரோமே ஆட் பண்ண வேறு வழியில் லில்லி எங்கன்னு ஹீரோ பார்த்துருக்கான். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிட்டான் மாஸ்டரை. அப்படியே பார்த்தா ஒரு அம்பு வந்து எனக்கு இதை பிடிக்குது. லில்லி நீ என்ன பண்ணுற ஹீரோமே கேட்குறான். சாரி மாஸ்டர், உங்கள் தோகை பண்ணுறேன் முடிச்சு. சரி அடுத்த வாட்டி ஊரில் இருந்தால் பார்க்கலாம். சரி ஊரில் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி மாஸ்டர் நான் போகிறேன் அந்த மாதிரி அவருமே போயிடுச்சு. பண்ணுற ஒழுங்கா வான்னு ஹீரோமே கத்துறான். போகாதன்னு ஹீரோமே கத்துறான். சாரி மாஸ்டர் அதுவுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அதை ஏர்ஸ் இருக்கும். பார்த்தா அது பிரம்கள் தான். மேலே நான் அந்த காசு கொடுத்து அவங்கள்ட்ட பாட்டு விட்டு வெளியே போகிறேன். அந்த ஸ்பாட் ரொம்ப காஸ்ட்லி, எப்பாஸ்டர் வைப்பேன்னு அதையுமே வச்சுட்டு போவோம். அப்படியே அந்த பார்த்தா அந்த பாட்டில் இருக்க அட்வென்ச்சர்ஸுமே வந்துடுவாங்க. அதாவது அந்த பொண்ணில் இருக்க பாட்டியுமே எங்கே போக பார்க்குற நீ உன் முடிவு தோடுறது, நீ சாவு, நீலாம் பார்த்தியே அப்படின்னு அதை சித்திரவார்த்தை பண்ண போகிறாங்க. ஃபன்னாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஸ்மெல் பண்ணி இந்த ஆண்ட் மாஸ்டர்ஸ், அதாவது நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஆண்ட் மாஸ்டருமே வந்திருக்கும்.
அதை ஆன் பண்ண போகிறாங்க. இப்போ அவனுமே என் வேலை முடிஞ்சிச்சுன்னு ஓடி போயிடுவான். அக்கௌண்ட் 3 பேர் வந்திருப்பாங்களே, நீ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு நாள் சாப்பிடு உன்னால் இது பண்ண முடியாது, பெசமெண்ட்டை டீல் பண்ணு, பெசமெண்ட் இருக்க எல்லா திங்ஸுமே கொடுத்துரு, அதுக்குள்ள அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லி அதுவுமே லாக்கர் கீ கொடுத்துரு, இல்லை காசு எல்லாமே இருக்குதுன்னு அதுவுமே சொல்லுவோம். இதாக பிடிச்சிக்கோ. ஓ உன்னை காப்பாற்ற போகிறேன் நினைக்கிறியா, உன்னை இந்த இது மாதத்துக்கு கேரையாக போட போகிறேன், சரி ஓகே இதான் லாஸ்ட் இது பார்க்குற இடம்னு சொல்லிட்டு அவங்களுமே வில்லத்தனமாக சிரிச்சிருப்பாங்க. என்கிட்ட நம்புகிற நீயா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இது பண்ணுறாங்க. சாவு அப்படின்னு அவங்களுமே விட்டுட்டு போயிடுவாங்க. என்னால் அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கலையா எனக்கு தெரியல, என்னையா காடஸ் ரொம்ப வீக்காகவும் சின்னதாக குறைச்சி வச்சுட்டாங்க, ஏன் இந்த மாதிரி வளர்க்கணும், ஏன் இது மாதிரி இருக்கணும், அது மாதிரி பொண்ணு போய்ட்டுருக்கோம். அவ்வளோ நான் சாவு போனல, இனிமேல் யாருமே எனக்கு யூஸ்லெஸ் இல்லை. நான் அது அட்லீஸ்ட் நான் வந்து நம்பினேன் என் மாஸ்டரை கட்சி நான் தோகை பண்ண வந்திருக்கோம். எதனால் அப்படி நடக்குன்னு தெரியல. காடஸ் ஏன் என்னை பிடிச்சிங்க, நான் சாவு போகிறேன்னா பெல்லு அப்படியே வரா, ஃபயர் போல்ட்னு ஒரு வார்த்தை கேட்குது. பார்த்தா அந்த மான்ஸ்டர் எல்லாமே சொல்லு. இப்போ அடுத்த சீன் கட் பண்ணுறாங்க. என்ன இந்த மாதிரி டெஸ்டியாட்டு பேசியிருக்கா, அவனை பிரித்து வைங்க, அவனால் வந்து அந்த சப்போர்ட்னால இது இதுக்கு ஆபத்துன மாதிரி இது அது என்ன சொல்லுவோம். என்கிட்ட தெளிவான முடிவு சொல்லிட்டான். அதாவது அவனை பார்க்க போகிறதுன்றது அந்த பொண்ணை பார்க்க போகிற அவனை பார்க்குற மாதிரி லோனியாக இருந்துச்சாமா. ஸோ நான் காப்பாற்றுவேன் என்ன ஆனாலும் சரின்னு. அப்போது நைட்டு பேசுனா இப்போ சொல்கிறாங்க, டெஸ்டியாக வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து சொல்கிறான், இப்போ உனக்கு எதுவுமே அவளை நான் காப்பாற்றுறேன்னு சொல்ல, எதுக்கு நீ காப்பாற்றுனீங்க அப்படின்னு அந்தமாதிரி கேட்குது. இந்த எப்படி நீ தப்பிச்சிங்க கேட்க ஒரு வந்து அதாவது ஒரு ஹண்டர் வந்து இது பண்ணாங்க சொல்ல, உங்களுக்கு மூளை கொண்டு வச்சா நான் உங்களுக்கு இது நல்லா உங்களுக்கு நான் இதாகவே இல்லை, உங்களுக்கு ப்ராஜெக்டே இல்லை, அதுக்கு இல்லாமல் ஏற்கு என்னை காப்பாற்றுறீங்க அப்படின்னு நான் சுகமாவ இங்கே பாரு, நீ எப்பயுமே லோன்லியாக இருக்க, அது எனக்கு பிடிக்கல, நீ ஒன்று பார்க்க போகிற என்னை பார்த்து வந்துச்சு. ஸோ எப்படி என் டெஸ்டாக கடை என்னை இது பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் ஒன்று இது பண்ண ஆசைப்பட்டேன். அதனால் சொல்ல அதுவுமே இது பண்ணிட்டுருக்கோம். யான்னு இங்கே பாரு, டெஸ்டியாக கார்டு எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி நானும் ஒன்று பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன், நீ ரொம்ப லோன்லியாக இருக்க அந்த மாதிரி அப்படி ஹீரோமே சொல்லுவான். இந்த மாதிரி அதை பார்த்து ரொம்ப லோன்லியாக இருக்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு என்கிட்ட சொல்லு, வாய் திறந்து சொல்லு, நீ மனசுக்குள்ளே வச்சுருக்கனால பிரச்சனை அப்படின்னு அதுவுமே சொல்ல, மாஸ்டர்னு அதுவுமே கண்டுபிடிக்கும். அப்படியே சீனு கட்டாது. அக்கா சொல்கிறான், எரிநட்டை உங்கள் கை டெம்ப்ளேட் தொலைச்சிருச்சு அந்த மாதிரி சொல்ல, இது வாங்கின காரணமே அவனு சேஃபாக இருக்கான், இப்போ நீ சேஃபாக இருக்குல்ல அதே போதும்னு அதுவுமே சொல்கிறாங்க. இப்போ வந்து எப்பயும் போல் அந்த லீலி வந்து ரொம்ப சுகமாக இருக்க. இப்போ ஹீரோ ஃபார்மெட்டாக வந்து ஹலோ ட்ரம்கல், இது வந்து நான் வந்து ரைடு போகலான்னு இருக்கேன், என்னை இது அவன் நீ சப்போர்ட்டாக இருக்கேன்னு ஹீரோமே கேட்குறான். ஃபார்மெட்டாக அப்படி கேட்குறான். இப்போ வந்து எரினா ரேஸ் வாலிஸ்டின்னு காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தா இது பார்த்துருக்காங்க. அப்படியே பார்த்தா அவங்க எல்லா இது பண்ணாங்க. அப்படியே பார்த்தா ஹீரோட கை பிளேட் இருக்கும். அதை பார்த்துட்டுமே அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் லாஸ்ட்டில் கொஞ்சம் தப்பாக கொண்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு மேலே அந்த அனிமையுமே கொஞ்சம் குழப்பமாக இருக்க போது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த அனிமையை சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். பாய் கைஸ்.